அரசு நிலத்தில் வைக்கப்பட்ட சாமி சிலையை போலீஸ் பாதுகாப்புடன் அகற்றிய நிலையில் பெண்கள் சாமி ஆடி எதிர்ப்பு தெரிவித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. காட்பாடியை அடுத்த எல்ஜி புதூர் பகுதியில் உள்ள பொன்னியம்மன் கோவில் உள்ளது. இங்கு அரசுக்கு சொந்தமான இடத்தில் புதிதாக சிலை வைத்து சுற்றுச்சுவர் அமைத்து ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாக நெடுஞ்சாலைத்துறை உதவி கோட்ட செயற்பொறியாளர் போலீசில் புகார் அளித்துள்ளார். அதன் அடிப்படையில் வருவாய்த்துறை மற்றும் காவல்துறையினர் சென்று சாமி சிலை மற்றும் கல் தூண்களை அகற்ற முயன்றனர். அப்போது அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் 200க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு கல்தூண், ஹாலோ பிளாக் கற்களை அப்புறப்படுத்தி சாமி சிலையை பறிமுதல் செய்தனர். அதே நேரத்தில் சிலையை அகற்றக்கூடாது என்று பெண்கள் சாமியாடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஒரு 250 வருஷத்துக்கு மேல வந்து பொன்னியம்மன் கோயில வந்து நாங்கள் பராமரிப்பு பண்ணி கோயிலில் திருவிழா பண்ணிட்டு வந்துருக்கிறோம். இப்போ வேற ஒரு ஆள் வந்து அந்த விவசாய நிலத்தை வாங்கி பிளாட் போடுறதுக்காக வந்து வழி கேட்டு பிரச்சனை பண்றாரு. ஏற்கனவே நாங்கள் வந்து கலெக்டர்கிட்ட, எஸ்பி கிட்ட, மினிஸ்டர் கிட்ட, எம்பி கிட்ட எல்லாருக்கிட்டையுமே மனு கொடுத்துட்டோம். அவங்க வந்து எங்களுக்கு இந்த பிரச்சனையை வந்து தீர்த்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. யாரை கேட்டு இவ்வளோ போலீஸ் வந்தாங்க, எப்படி பண்றாங்க, மொத்தத்தையும் வந்து தரமட்டமா இடிச்சு இது வந்து பண்ணியிருக்கிறாங்க. இதனிடையே சிலையை அகற்றும் பணியில் ஈடுபட்ட அரசு அலுவலர்களை பணி செய்ய விடாமல் தடுத்ததாக எல்ஜி புதூரைச் சேர்ந்த 8 பேரை போலீசார் கைது செய்தனர். வேனில் அனைவரையும் ஏற்றிக் கொண்டு சென்றனர். இதனால் அந்த பகுதியில் பரபரப்பான சூழல் காணப்பட்டது. பறிமுதல் செய்யப்பட்ட சிலை வட்டாட்சியர் அலுவலகத்தில் வைக்கப்பட்டுள்ளதாக வட்டாட்சியர் ஜெகதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே இருந்த பழைய கோவில் வழிபாட்டுக்காக அப்படியேதான் உள்ளது என்றார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.